Things that surprised me when I first came to India. இந்தியாவுக்கு முதலில் வரும் வெளிநாட்டினருக்கு இங்குள்ள தாஜ்மஹால் போன்ற வரலாற்று சின்னங்களோ அல்லது புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களோ பெரிய ஆச்சரியத்தை தருவதில்லை. மாறாக நாம் தினமும் கடந்து போகும் நம் கண்ணுக்கே தெரியாத சில சாதாரண விஷயங்கள் தான் அவர்களை வாயடைத்து போக வைக்கின்றன. இதைத்தான் அப்படியே பிரதிபலிக்கிறது சமீபத்தில் வைரலான அலினா கோபார் என்ற ரஷ்ய பெண்ணின் வீடியோ. தற்போது இந்தியாவில் வசித்து வரும் அவர் தன்னை வியப்பிலும் குழப்பத்திலும் ஆழ்த்திய இந்தியர்களின் சில விசித்திரமான பழக்க வழக்கங்களை பட்டியலிட்டுள்ளார். அவர் சொல்வது சாலையில் செல்லும் யானைகளை பற்றியோ அல்லது காரசாரமான உணவுகளை பற்றியோ அல்ல, அவை முற்றிலும் வேறானவை. அலினா முதலில் கவனித்த விஷயம் இந்திய தெருக்களில் சர்வ சாதாரணமாக உலா வரும் தெருநாய்கள். ஐரோப்பிய நாடுகளில் நகர வீதிகளில் இப்படி நாய்கள் சுற்றி திரிவதை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்தியாவில் அவை நகர்ப்புற வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டன. கடைகளுக்கு வெளியே தூங்குவது, அசால்ட்டாக சாலையை கடப்பது, அந்தந்த பகுதி மக்களின் செல்ல பிராணிகளாக வாழ்வது என நாய்களின் ராஜ்யத்தை கண்டு அவர் வியந்துள்ளார். அடுத்ததாக மருத்துவமனைக்கு செல்பவர்கள் வாசலிலேயே காலணிகளை கழற்றிவிட்டு வெறும் காலோடு உள்ளே நடமாடும் கலாச்சாரம் அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்துள்ளது. இந்தியர்களுக்கு வீடு மற்றும் கோவில்களைப் போல மருத்துவமனையையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பானது. ஆனால் ஒரு கிளினிக் வாசலில் வரிசையாக செருப்புகள் கழற்றி விடப்பட்டிருப்பதை முதலில் பார்க்கும் ஒரு வெளிநாட்டவருக்கு அது விசித்திரமான காட்சியாகத்தான் தெரியும். இந்திய கட்டுமான பணிகளில் தொழிலாளர்கள் எந்த ஒரு கனரக பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வானளாவிய மூங்கில் சாரங்களின் மீது ஏறி வேலை செய்வதை அலினா பிரமிப்புடன் பார்த்து வியந்திருக்கிறார். தெற்காசியாவில் மூங்கில் மலிவானதாகவும் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டதாகவும் இருப்பதால் இது ஒரு பாரம்பரிய முறையாகும். ஆனால் வெளிநாட்டினருக்கு இது ஏதோ ஆபத்தான சாகச காட்சி போல தோன்றுகிறது. அடுத்து அவர் குறிப்பிட்டது இந்தியாவின் ஒட்டுமொத்த சத்தம். அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சத்தம் அல்ல. இடைவிடாத ஹார்ன் சத்தங்கள், டிராபிக், தெரு வியாபாரிகளின் கூச்சல், திருவிழா கொண்டாட்டங்கள், கட்டுமான சத்தங்கள், அலறும் ஸ்பீக்கர்கள் என அனைத்தும் கலந்த ஒரு பெருங்கடல். அதே நேரம் இந்தியாவின் எல்லா விஷயங்களும் அவருக்கு அதிர்ச்சியை தரவில்லை. பல விஷயங்கள் அவரை பெரிதும் கவர்ந்துள்ளன. கடைகளுக்கு நடுவில், குடியிருப்பு பகுதிகளுக்குள், நெடுஞ்சாலைகளில், பரபரப்பான மார்க்கெட்டுகளில் என திடீரென எங்கிருந்தாவது ஒரு கோவில் முளைத்து விடுகிறது. இதை பார்த்தபோது இந்தியர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஏதோ வார இறுதி விஷயம் அல்ல, அது அவர்களின் அன்றாட வாழ்க்கையோடு கலந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார். திருமணம், திருவிழா, குடும்ப சடங்குகள் என எதுவாக இருந்தாலும், ஏன் சாதாரண ஃபேஷன்களில் கூட இந்தியர்களுக்கு தங்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவரால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. மேலும் இந்திய ஆடைகளின் வண்ணங்களும் அழகும், அதே சமயம் அவை இவ்வளவு மலிவான விலையில் கிடைப்பதும் அலினாவை சுண்டி இழுத்துள்ளன. குர்தாக்கள், புடவைகள், எம்ப்ராய்டரி துணிகள் நிறைந்த மார்க்கெட்டுகள் வெளிநாட்டினருக்கு ஒரு புதிய அனுபவம். இந்திய நகரங்களில் வீடுகள், கடைகள், ஸ்கூட்டர்கள், உணவு கடைகள், கோவில்கள் என எல்லாமே மிக குறுகிய இடத்திற்குள் ஒன்றாக கலந்திருப்பதை அலினா கவனித்துள்ளார். ஒரு வெளிநாட்டவருக்கு இது பெரும் குழப்பமாக தோன்றினாலும் அந்த நெரிசலுக்குள் இந்திய வாழ்க்கை முறை எவ்வளவு திறம்பட இயங்குகிறது என்பதை பார்த்து அலினாவால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அடுத்தது சாலையில் பாய்ந்து செல்லும் டூ வீலர்கள். கார்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இந்தியாவின் டிராபிக் ஒரு தனி கிரகம் போல தோன்றும். காய்கறிகள், பர்னிச்சர்கள், ஏன் ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே ஒரே பைக்கில் பயணிப்பதை அலினா ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். மேலும் இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவில் கிறிஸ்தவ மக்கள் தொகை இருப்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா என்றாலே ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தோடு வரும் வெளிநாட்டினருக்கு கேரளா, கோவா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பழமையான கிறிஸ்தவ சமூகங்களின் வாழ்வியல் புதிய தகவலாக இருக்கிறது. அலினா சாப்பாட்டை பற்றி பேசும்போது இந்தியாவின் மதிய உணவு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இங்கு உணவின் அளவு மிக அதிகம். வந்தாரை உபசரித்து வயிறார உணவளிக்கும் இந்திய பண்பாட்டின் அடையாளமே இந்த மதிய உணவு. ஆனால் எல்லாவற்றையும் விட அலினாவுக்கு மிகவும் வேடிக்கையாக தெரிந்த விஷயம் நாம் சாதாரணமாக நினைக்கும் திரைப்பட இடைவேளை.
வெளிநாடுகளில் திரைப்படங்கள் எந்த ஒரு தடையுமின்றி ஒரே மூச்சில் திரையிடப்படும். ஆனால் இந்தியாவில் படத்தின் பாதியில் பிரேக் விட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடித்து அரட்டை அடித்து இரண்டாம் பாதிக்கான சஸ்பென்ஸை ஏற்றி வைப்பார்கள். ஒரு புதிய பார்வையாளருக்கு தியேட்டருக்குள் நடக்கும் இந்த இடைவேளையே ஒரு தனி நாடகம் போல தோன்றுவதில் வியப்பில்லை. அலினாவின் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாவதற்கு முக்கிய காரணம் அவர் எதையும் மிகைப்படுத்தியோ அல்லது குறைத்து மதிப்பிட்டோ பேசவில்லை. இந்தியர்களுக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றும் விஷயங்கள் வெளிநாட்டினருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களாக மாறுவதை இந்த வீடியோ அழகாக படம்பிடித்து காட்டியுள்ளது.